குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த காலை ஆராதனையில எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களை பிழைக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான பசி தாகம். இதுல கிறிஸ்தவர்களும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம். உலகத்தில் எல்லா மனிதர்களும் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்ல உள்ளடக்கி. இன்னைக்கு பலவிதமான பசி தாகம், வெறும் தண்ணிக்கும் ஆகாரத்துக்குமான பசி தாகம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பணத்தின் மேல பசி தாகம், சில பேருக்கு பதவியின் மேல் பசி தாகம், சில பேருக்கு அதிகாரத்தின் மேல பசி தாகம், சிலருடைய வாழ்க்கையில எப்படியாகிலும் வெற்றி அடைய வேண்டும் என்கிற வெற்றியின் மேல் ஒரு பசி தாகம், சௌகரியங்களின் மேல, வாழ்க்கையில சௌகரியங்கள் மேல பசி தாகம், வாழ்க்கையில மகிழ்ச்சியின் மேல பசி தாகம். சில பேருக்கு தீமை செய்யறதுல சில பேருக்கு என்னதுங்க பசி தாகம், இன்னொருத்தருக்கு கெடுதலை விளைவிக்கிறதுல பசி தாகம், இன்னொருத்தருக்கு சுரண்டுகிறது, இன்னொருத்தரை
ராஜ்யம். ஆகவே அந்த ராஜ்யத்தை நம்ம பெறணும்னா நாம மனம் திரும்பணும்னா நம்ம பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் மற்றவங்க தவற கண்டுபிடிக்கிறதுலயே நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிடறோம் பாருங்க. இவங்களுக்கு இந்த குறை அவங்க கிட்ட இருக்கு, அந்த குறை இருக்கு. சில பேர் அந்த வரத்தையே வாங்கிட்டு வந்துட்டாங்களா இல்லன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்தா குற்றம், நின்னா குற்றம், குறை கண்டுபிடிக்கிறதே, குறை பேசுறதே வாழ்க்கைய அவங்க ஒரு பெருந்தொழிலா சில பேர் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணுல இருக்கிற உத்திரம், இன்னொருத்தர் கண்ணுல இருக்கிற துரும்ப பார்க்காத, உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டைய பாரு. அவ்வளவு பெருசா இருக்கா நம்ம பிரச்சனை. நம்ம குறைய பெருசு. இந்த நம்ம குறைய பெருசா வச்சுக்கிட்டு மத்தவங்க கண்ணுல எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்கம்மா, என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்? குறை கண்டுபிடிக்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நல்லா கவனிங்க. நம்முடைய குறைகள், நம்ம கிட்ட இருக்கிற குறை என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலகீனம் என்ன, அதை கண்டுபிடிச்சு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம சுத்திகரிக்கப்பட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவங்களா என்ன பண்ணணும்? அப்போ தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை பத்தி இயேசு பிரசங்கம் பண்ணார். அவருக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணார். ஆமென். எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணார். அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது, காத்திருந்து எதை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை. அவர் நமக்குள்ளே வரணும், ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆதி திருச்சபையில் அதுதான் பிரசங்கம் பண்ணப்பட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, பரிசுத்தாவின்னு ஒண்ணு இருக்குன்னே எங்களுக்கு. அப்ப பாருங்க, அவங்க எந்த போதகத்தை கேட்டிருக்கிறாங்க, எந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், உயர்த்துவார், இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்களே தவிர நல்லதுதான். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீ காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பைபிள் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில விசுவாசியா மாறின உடனே நாம் அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில நாம பயிற்சி செய்யறோம், பிராக்டிஸ் பண்றோம். We practice the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நாம் பயிற்சி செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா அந்த ராஜ்யத்தின் குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றிருக்கணும். அப்போ ராஜ்யத்தின் குணாதிசயம் என்ன? ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா மாறணும்னா அந்த ராஜ்யத்துக்குரிய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ராஜ்யத்தின் குணத்தை என்ன அப்படின்றத இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்துல பிரசங்கம் பண்றார். அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய குணாதிசயத்தை ஒன்னொன்னா பேசிட்டு வர்றார். முதல்ல அஸ்திபாரமா அவர் சொல்றாரு, ஆவியிலே எளிமை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னா ஆவியிலே எளிமை, ஆவியிலே ஒரு தாழ்மை. தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதை அணிந்து கொள்ளணும்? ஆவிக்குரிய திருச்சபையில நம்ம எதை அணிந்து கொள்ளணும்னா நீங்களும் நானும், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம
தாழ்மையை அணிந்து கொள்ளணும், ஆவியில எளிமையை அணிந்து கொள்ளணும். ஏன்னா இது இயேசுவின் குணாதிசயம். பிலிப்பியர் 2ல நம்ம வாசிக்கிறோம், அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் குணாதிசயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள பெருமைகள், மேட்டிமைகள் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள்ள என்ன சிந்தனை வரணும்? நான் தேவனுடைய பிள்ளை. என்ன சிந்தனை வரணும் நமக்குள்ள? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை, நான் வாழ்வது தேவனுடைய கிருபை. இந்த சிந்தையை நாம் பெற்றிருக்கணும். ஏன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகி நமக்குள்ள வேற எந்த விதமான பெருமையும் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனாலதான் ராஜ்யத்தினுடைய குணாதிசயத்தின் அடிப்படையா அவர் சொல்றாரு, ஆவியில எளிமை. 2வது, நமக்குள்ள புலம்புகிற, துயரப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுகிற, ஆவிக்குரிய நிலைக்காக தேவ சமூகத்துல புலம்புகிற, ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் என்று சொல்கிறார். 3வது, அந்த ராஜ்யத்தினுடைய குணாதிசயத்தை பத்தி ஆண்டவர் பேசும்போது 3வது சொல்றாரு, சாந்த குணம். என்ன குணமா? இதை பத்தி நான் போன முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய காரியங்களை சொன்னேன். இப்ப சாந்த குணம். இப்ப 4வதாக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பணத்தின் மேல, பதவியின் மேல, அதிகாரத்தின் மேல, வெற்றியின் மேல, சௌகரியங்கள் மேல, இன்னும் பல காரியங்கள் மேல அவங்களுக்கு பசிதாக இருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்கு என்ன பசிதாக இருக்கணும்னா, நீதியின் மேல் பசிதாகும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நமக்கு பசி தாகம் எது மேல இருக்கணும்? சொல்லுங்கம்மா, எது மேல இருக்கணும்? ஒரு மனுஷனுக்கு பசி வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு தாகம் வந்துருச்சுன்னா வேற எந்த சிந்தையும் அவனுக்கு வராது, வேற எதுவுமே அவனுக்கு யோசிக்க தோணாது, வேற எந்த விஷயமும் அவன் மனசுல நீங்க கோடி பணம் கொடுத்தாலும் அவனுக்கு அதுல எண்ணம் அவனுக்கு அதுல போகவே. ஏன்னா அவன் எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும்? பசியின் மேல, தாகத்தின் மேல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பசி தாகம் இருக்கணும். எது மேல? நீதியின் மேல் பசிதான். நீதி என்றால் என்ன? ஆண்டவர் சொல்றார், நீதியின் மேல நம்ம எப்படி இருக்கணுமா? பசிதாகமா இருக்கணும். அப்போ நீதினா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். நீதினா என்ன? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய, நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க படிப்பீங்களா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதி என்று சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுது, இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்கம்மா, இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்? நீதிபரரா இருக்கிறார். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீதிபரர் இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு? நீதியாக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீதி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளோடும் மனுஷனோடும் சரியா இருப்பது. சொல்லுங்க, நீதினா என்ன? கடவுளோடு ஒரு நல்ல உறவு, மனிதர்களோடு ஒரு நல்ல உறவு. கடவுளோடு சரியா இருப்பது, மனிதர்களோடு சரியா இருப்பது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? நீதி. சொல்லுங்க, என்ன சொல்றோம்? நீதி. ஆதியிலே ஆண்டவர் முதல் மனிதனை படைத்த பொழுது, ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, அவர்கள் நீதி உள்ளவர்களாக கர்த்தர் படைத்தார், நீதி செய்கிறவர்களாய் படைத்தார். அவங்க தினந்தோறும் ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியமா இருந்தாங்க. ஆண்டவராகிய கடவுள் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேலையில அவர்கள் நடுவில் வருவார். கவனிக்கிறீங்களா? குளிர்ச்சியான வேலையில கடவுள் என்ன செய்வாரு? வருவார்.
இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம், உறவு, கடவுளோடு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேர் தான், பிள்ளைங்க கூட இல்ல, 2 பேர் தான். இப்ப இந்த 2 பேருக்குள்ள, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல உறவு பாருங்க. கடவுளோடு ஒரு நல்ல ஐக்கியம், மனிதர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நல்ல அன்பு, ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் கவனிக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா உதவியா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அந்த ஏதேன் தோட்டத்துல அற்புதமா போயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்யறது யாரு? ஆண்டவர். அப்ப நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில திடீர்னு சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது என்ன நடந்துச்சு? எப்பவும் ஆண்டவர் வர்ற மாதிரி குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வர்றார். 3ஆம் அதிகாரத்துல வந்து பாக்குறாரு. எப்பவும் மீட் பண்ற இடத்துல ஆண்டவர் வந்து பாக்குறாரு. யார காணோம்? ஆதாமையும் ஏவாளையும் காணோம். ஆண்டவர் பாக்குறாரு. எப்பவும் எனக்கா என் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு பார்த்தா அவங்க 2 பேரையும் என்ன செய்யல, காணல. உடனே ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற? கூப்பிடுறாரு. இன்னைக்கு கூப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா இதுக்கு முன்னாடி கூப்பிடாம எங்க வந்துருவாங்க? சொல்லுங்கம்மா, கூப்பிடாம எங்க வந்துருவாங்க? தேவனை சந்திப்பதற்கு, தேவன் குறித்த இடத்திற்கு ஆதாமும் ஏவாளும் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் ஆதாமே ஆதாமே எங்க? முதல்ல அவங்க நீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப நீதி காணோம். ஆண்டவருக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுல இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஆண்டவருக்கும் அவருக்கு உள்ள உறவு சரியில்லை. ஆண்டவர் வந்து தேட வேண்டியதாயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிற இடமாகிய ஆலயத்துல ஆண்டவர் வாரம் வந்து பாக்குறாரு. அவங்கள சொல்லுங்க, அவங்கள காணோம். ஆண்டவர் வந்து பாக்குறாரு, என் பிள்ளை எங்க, என் மக எங்க பாக்குறாரு. ஆனா அவங்கள காணோம், எங்கேயோ ஒளித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே எங்கன்னு கூப்பிடுறாரு. அது சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய தோட்டத்தினுடைய சத்தத்தை கேட்டு ஒளித்து கொண்டிருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? பயந்து ஒளிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, என்னைக்கும் ஆண்டவரை தைரியமா சந்திக்கிற ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த நல்ல உறவு இப்ப என்ன ஆயிடுச்சு? பாதிக்கப்பட்டுடுச்சு. இதோட முடியல. இப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா எங்க இருக்கிற? தோட்டத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. ஏன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற? நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னது? உடனே அவரு நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அப்பா, ஏன்பா நீ சாப்பிட்ட? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் எனக்கு கீழ்ப்படியாம போனேன்? எப்பவும் தன் மனைவி மேல அன்பாக இருந்த ஆதாம் முதல் முறையா இப்போ ஆண்டவர் கேட்ட உடனே, ஏன் நீ இதை பண்ண, தப்ப பண்ணன்னு கேட்ட உடனே இப்ப ஆதாம் பழிய யார் மேல போடுறாரு? சொல்லுங்கம்மா, யார் மேல பழிய போடுறாரு? ஆண்டவரே நீர் தந்த, அதை படிக்கணும் நீங்க. இதுவரைக்கும் என் எலும்பின் எலும்பும் அப்படின்னு பேர் வச்சார். எலும்பின் எலும்புன்னு சொன்னார். ஆனா அப்படி சொன்னவரு, நான் வேற என் மனைவி வேற இல்லை அப்படின்னு சொன்னவரு இப்ப சொல்றாரு, நீங்க தானே எனக்கு கட்டி வச்சீங்க. நீங்க கட்டி வச்ச அந்த ஏவாள் என்ன பண்ணா? கனியை புசிக்க கொடுத்தா. தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கொடுத்தாள். இப்ப கணவன் மனைவிக்குள்ள கசப்பு வந்துருச்சா? உறவுல உரசல் வந்துருச்சா? பிரச்சனை வந்துருச்சா? அப்ப நல்லா கவனிங்க. நீதி என்பது நாம கடவுளோடு சரியா இருப்பதும் மனிதர்களோடு சரியா இருப்பதும் தான் என்னது? நீதி. அல்லேலூயா. கடவுளோடு சரியா இருக்கணும், மற்ற மனிதர்களோடு சரியா இருக்கணும்ன்ற விஷயத்துல நாம பசிதாகமா இருக்கணும் அப்படின்னு யார் விரும்புறா? சொல்லுங்கம்மா, யார் விரும்புறாரு? ஆண்டவர் விரும்புறார். அப்போ முதல் மனிதனுடைய வாழ்க்கையில நீதி செய்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நீதி அநீதியா மாறிடுச்சு.
அநீதியா மாறினதுனால கடவுளுக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு பாதிக்கப்பட்டுச்சு. கணவன் மனைவிக்கு உள்ள இருந்த உறவு பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க யாரு? காயின், ஆபேல். அந்த 2 பேருக்குள்ள காயின் தன் தம்பியை, தன் சகோதரனை கொலை செய்கிறான், கொல்றான். கொலைக்கு போயிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல இப்போ எது வரைக்கும் போயிடுச்சுங்க? கொலை போயிடுச்சு. இப்படி நீங்க வழி நெடுக பார்த்தீங்கன்னா நோவா காலத்துல பைபிள் குறித்து அங்க ஜனங்களுடைய நிலைமையை படிக்கிறோம். ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா அங்க படிக்கிறோம் பாருங்களேன். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்றும் கர்த்தர் கண்டு மனுஷாப்பட்டார். எல்லாரும் எப்படி மாறிட்டாங்க சொல்லுங்கம்மா? ஆதாமுக்கு அப்புறம் அந்த நீதி பாதிக்கப்பட்டு எல்லாரும் பொல்லாதவங்களா மாறிட்டாங்க. அந்த சூழல்ல ஒருத்தரை பார்க்கிறாரு. அவர் யாருன்னா நோவா. அந்த நோவா எப்படி இருந்தார் பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் எப்படி இருந்தாரு? நீதி செய்கிற ஒரு மனிதனாக, நீதிமானாக, நீதியின் மேல் பசிதாகமுடைய ஒரு மனிதனாக யார் இருந்தது சொல்லுங்க? யார் இருந்தது? ஆதாம் ஏவாள் நீதியாய் வாழ்வாங்கன்னு பார்த்தாரு. அங்க நீதி பாதிக்கப்பட்டுச்சு. நோவாவின் காலத்துல பார்க்கிறாரு எல்லாரும் அக்கிரமம் செய்த அநீதியாய் வாழ்ந்தார்கள். ஆனா ஒரு மனிதன் நீதியாய் வாழ்ந்தான். அந்த மனிதனை கர்த்தர் காப்பாற்றும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணாரு. அல்லேலூயா. அவருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து விக்கிரங்களை வழிபட்டு தேவனோடு உள்ள உறவு பாதிக்கப்பட்டு அநீதி செய்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனை குறித்து பைபிள் சொல்லுது அவர் நீதிமான். அல்லேலூயா. நீதி செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த சந்ததி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. கர்த்தர் மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்பினார். அவர்கள் அந்த மோசையின் மூலமாய் ஜனங்கள் தேவனோடு சரியா வாழ்றதுக்கும் மற்ற மனிதர்களோடு சரியா வாழ்றதுக்கும் நீதியாய் வாழ்றதுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். எதை கொடுத்தாரு சொல்லுங்க? எதை கொடுத்தாரு? நீங்க அந்த பிரமாணங்களை படிச்சு பாருங்களேன். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கணும், எப்படி மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி வாழணும் சொல்லியிருப்பார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீதியான விஷயத்தை சொல்லியிருப்பார். அதே வேளையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட எப்படி சரியா வாழணும் நீதியான விஷயத்தை சொல்லியிருப்பார். சொல்லியிருக்காரா இல்லையா? இதுதான் பிரமாணம். மனிதன் தேவனோடு சரியா இருக்கிறதும் மனிதன் இன்னொரு மனிதனோடு சரியா இருக்கிறதுக்கான கட்டளைகளை கர்த்தர் ஏராளமாக அந்த மோசையின் ஆகமங்கள்ல கர்த்தர் சொன்னார். ஆனா இவங்க அதையுமே தள்ளினாங்க, அதையுமே தள்ளி போட்டாங்க. அப்போ இவங்க நீதியா வாழ முடியல. இந்த மனிதன் நீதியாய் வாழ முடியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதுக்கு என்னதான் வழி? ஆண்டவர் யோசிச்சாரு, என்னுடைய சொந்த குமாரனை இவர்கள் நீதியா வாழணும்னா, இவங்க ஆண்டவரோட சரியா இருக்கணும், சரி ஆகணும்னா, ஆண்டவரும் இவர் மனிதர்களும் ஒன்றாகணும், சரியாகணும்னா, மனிதர்கள் சரியாகணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என் சொந்த குமாரனை பாவத்தின் பிராயச்சித்தமாய் கிருபாதார பலியாய் as a propitiation நான் என் மகனை அனுப்புறேன்னு இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இயேசு நமக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் அநீதியை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து அவர் நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கினார். ஏதேம்ல பாதிக்கப்பட்ட அந்த உறவை கர்த்தர் சரியாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய நீதி
இயேசுவின் மூலமாக நாம் நீதி செய்கிறவர்களாக மாற்றப்பட்டோம். அதனாலதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல படிக்கிறோம், நம்முடைய நீதிபரராகிய கிறிஸ்து. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு என்கிற நீதிபரர் மூலமாக இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்தோம்? இந்த நீதிபரராகிய இயேசுவை நம்ம விசுவாசித்ததனால அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாம அநீதி உள்ளவர்களாக நாம் நீதி உள்ளவர்களாய் மாறினோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் ஆண்டவர், இந்த பக்கம் நாம, நடுவுல ஒரு பெரிய பிளவு, அநீதி என்கிற பாவம் என்கிற ஒரு பெரிய பிரிவு நம்மையும் ஆண்டவரையும் பிரிச்சிருந்தது. நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியல. நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லாதனால கடவுளுடைய அன்பு என்னன்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம மற்ற மனிதர்களிடத்துல அந்த அன்பை காட்ட முடியல. இப்படி நம்முடைய வாழ்க்கை அநீதியா இருந்தது. இடையில இயேசு நமக்கு பாலமாய், நீதிபரராய், கிருபாதர பலியாய் வந்தது நிமித்தமாக நீங்களும் நானும் நீதிமான்கள் என்கிற பெயரை பெற்றிருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நீதிமான்கள் என்று பெயர் பெற்ற நாம, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள்னு பெயரை பெற்று அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எதிர்நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி எதிர்நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம் நீதிபரராகிய இயேசுவின் நிமித்தம் நீதிமான்களாக்கப்பட்ட நாம், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம். அதுதான் ரோமர்ல நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், விசுவாசத்தினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிபரராகிய இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைத்தது நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்ட நாம இப்போ நாம எதை செய்யறவங்களா இருக்கணும்? இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை அநீதியாக இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீதிபரராகிய இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தோமோ அன்னையிலிருந்து நம்முடைய பசி தாகம் பணத்து மேல இல்ல, அதிகாரத்தின் மேல இல்ல, பதவியின் மேல இல்ல, பெருமையின் மேல இல்ல, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் ஆடம்பரங்களின் மேல் நம்முடைய பசி தாகம் அல்ல. நம்முடைய பசி தாகம் எது மேலங்க? நீதிபரராகிய இயேசுவின் மேல், அவருடைய நீதியின் மேல் பசி தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதன் மேல நம்ம பசி தாகம்? அதனாலதான் சொல்றார் ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா நம்ம மாறணும்னா நம்முடைய குணாதிசயம் என்னவா இருக்கணும்? நீதியின் மேல் பசி தாகம். தேவனோடு நான் சரியா இருக்கணும், மற்ற மனிதர்களோடு நான் சரியா இருக்கணும். தேவனோடு செலுத்துற அன்பு சரியா இருக்கணும், மற்ற மனிதர்களோடு செலுத்துகிற அன்பு சரியா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் 2 பெரிய கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒண்ணு, நீ ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவி ஆத்ம சரீரத்தோடு என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளைகள்ல எல்லா பிரமாணங்களும் என்ன செய்திருக்கு? அப்போ நீதி என்பது தேவனோடு சரியா இருப்பது, நீதி என்பது மற்றவர்களோடு சரியா இருப்பது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்காக சரியா ஆண்டவருக்காக நம்ம வாழல அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதை விரும்புறார் தெரியுமா? நாம 2 நினைவுகளினால குந்தி நடக்கிறத கர்த்தர் விரும்பல. ஒண்ணு, கடவுள் தெய்வம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள்னா அவரை மாத்திரம் நம்ம பின்பற்றணும். இல்ல மற்றது தெய்வமானால் அதனுடைய காரியத்தை பின்பற்றணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில 2ம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எது இருக்கக்கூடாது? உலகத்துக்கேற்ற வழிபாடு, உலகத்தினுடைய வழிபாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற காரியம் அதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணு ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? வாழ. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக 100% வாழாம
மற்ற மனுஷங்க என்ன சொல்றாங்க, உறவுக்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணுமா, இல்ல அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணுமா? யார் சொல்லி கொடுக்கணும்? நீதிபரராகி ஆண்டவரை விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய நாம அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக உலக வழிபாடுகளை, விக்கிரக வழிபாடுகளை, ஆராதனைக்கும் வந்துகிட்டு ஆராதனையும் செஞ்சுக்கிட்டு உலக விக்கிரக வழிபாடுகளையும் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருக்கணும். நீதி என்று சொன்னால் என்ன? ஆண்டவரோடு சரியா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான். அன்னைக்கு மெய்யான கடவுளாகிய யெகோவா தேவனை ஆராதித்தாலும் கூடவே என்ன பண்ணாங்க தெரியுமா? விக்கிரகங்களை வழிபட்டாங்க, நாள் பார்த்தாங்க, குறி சொன்னாங்க. இப்படி தேவன் அருவருப்புகிற பொல்லாத காரியங்களை, அந்த கானானியருடைய பழக்க வழக்கங்களை, கானானியருடைய நாள் பார்க்குதல், நேரம் பார்க்குதல், இப்படி கானானியருடைய பொல்லாத காரியங்களை, தீக்கடக்க பண்ணுதல் பிள்ளைகளை, இப்படி பொல்லாத விஷயங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார், அவங்களை சரி பண்ண விரும்பினார். நீ ஆண்டவரை நீ தேடினா இதெல்லாம் விட்டுறணும். நீ ஆண்டவரை மற்றும் தெய்வமா கொண்டிருந்தா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனா அந்த ஜனங்க கேட்காம போயிட்டாங்க. கேட்காம போனதுனால அழிவு அவங்க வாழ்க்கையில வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நீ மற்றவர்களோடு எப்படி இருக்கணும், மற்ற சகோதரனோடு நீ எப்படி இருக்கணும் சொல்லி கொடுத்தார். மற்றவனை இச்சிக்காத, மற்றவனுடைய பிறனுடைய மனைவியை நீ ஆசைப்படாத, பிறனுக்குரிய ஒன்றையும் நீ இச்சியாத, பிறனுடைய வேலைக்காரனை இச்சியாத, கொலை செய்யாத இருப்பாயாக, திருடாத இருப்பாயாக எல்லாம் சொன்னார். நீ மற்றவங்களோட சரியா இருக்கணும்னு சொன்னார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சொன்னதை கேட்கல. ஆண்டவரோடு சரியா இருக்கணும்னு சொன்னார், அதையும் கேட்கல. மற்றவர்களோடு சரியா இருக்கணும்னு சொன்னார், அதையும் கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அநீதி செய்தார்கள். நீதியின் மேல் அவர்களுக்கு பசிதாகம் இல்லை. என்ன நடந்துச்சு? அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட நாம நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பசி தாகம் இதன் மேல இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு சரியா நம்ம வாழ்க்கை இருக்கா? மற்ற மனிதர்களோடு எந்த கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை சச்சரவு இல்லாம நம்ம இருக்கிறோமா? சமாதானமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல எப்படி இருக்கணும்? பசி தாகம் இருக்கணும். பசி தாகம் இருக்கணும். நீதியின் மேல் பசி தாகம். ஆமே. இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை காண்பார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரையும் தேடிக்கிட்டு, உலகத்தையும் தேடிக்கிட்டு, விக்கிரக வழிபாடு செஞ்சுக்கிட்டு, கடவுளை தேடாம துணிகரமாய் பெருமை மேட்டிமையினால தங்கள் சுயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்களை ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தமாய் ஏற்படுத்தினார், ஒரு எடுத்துக்காட்டா வச்சிருக்கிறார். அவங்கள பார்த்து நம்ம எச்சரிக்கை அடையணும். அவங்க நீதியின் மேல் பசிதாகம் இல்லாம கடவுளை அலட்சியம் பண்ணாங்க. அவங்களுடைய முடிவு பரிதாபம். நீங்களும் நானும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நாம நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும்னா, நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும்னா, முதலாவது நாம என்ன செய்யணும்? ஒரு 4 விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஒண்ணு, நாம என்ன செய்யணும்? நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நமக்கு நீதியின் மேல் ஒரு பசி தாகம் வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், நம்மை, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
உங்கள் மாம்ச பலகீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அக்கிரமங்களை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவு நீங்க அடைவதற்கு முன்னதாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னதாக நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்களும் உங்கள் சரீர அவயவங்களும் அநீதியை செய்கிறவர்களாக, அநீதியை செய்கிற ஆயுதங்களாக உங்கள் அவயவங்கள் இருந்தது. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா மாறி இருக்கிறீங்க. உங்களுக்கு நீதியின் மேல பசிதாக இருக்கணும். அப்ப அந்த நீதியின் மேல பசிதாக உங்களுக்கு வரணும்னா உங்கள் சரீர அவயவங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீதிக்கு அடிமைகள். அவர் சொல்றார், இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப நம்ம அவயவங்களை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய கண், வாய், நம்முடைய பார்வை, நம்மளுடைய செயல், நடக்கை எல்லாத்தையும் நீதிக்கு அடிமையாக நம்ம என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணும். இது ரட்சிக்கப்பட்ட நமக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த உடனே அப்படியே நம்ம போயிடுறோம். இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டது நல்லதா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா நீ மாறினது நல்லதா, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம் உனக்கு வேணும். நீ நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணும். நீ நீதியின் மேல் பசிதாகம் இருக்கணும்னா முதலாவது உன்னை, உன் சரீர அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடு. நல்லா கவனிங்களேன். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல அதுக்கு வர்ற உணர்வு என்ன சொல்லுங்க? ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு வர்ற முதல் உணர்வு என்னது? பசி, தாகம். அந்த பசியும் தாகமும் இருந்தாதான் பிறந்த குழந்தை அது பெரிய ஆளா வளரும். சொல்றது உண்மையா இல்லையா? இந்த பசியும் தாகமும் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன செய்யாது? வளராது. பசிச்சாதான் ஆகாரம், ஆகாரம் சாப்பிட்டா தான் குழந்தை வளரும். அப்படி பசியும் தாகமும் குழந்தைக்கு இல்லைன்னா அது என்ன செய்யாது? சொல்லுங்கம்மா, என்ன செய்யாது? வளராது. அந்த குழந்தை சீக்கிரம் மரிச்சிருமா? மரிச்சிடாத. ஆகவே தான் குழந்தை, பிறந்த ஒரு குழந்தை அது பெரிய ஆளா வளரணும்னா அந்த குழந்தைக்கு தேவை என்னது? பசியும் தாகம். ஆமென், அல்லேலூயா. அந்த பசிச்ச குழந்தைக்கு தான் பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை குடிக்க குடிக்க அந்த குழந்தை என்ன செய்யுது? வளருது. பசிக்காத குழந்தைக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யாது? வளராது. அதே போலதான் ஆண்டவரும் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சத்தியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிக்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? சரி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. என்ன சொல்றாரு? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப நாம ஒரு புதிய வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த நாம வளர வேண்டுமானால், புதிய ஜீவனை பெற்றிருக்க வேண்டுமானால், புதிய வாழ்க்கையை பெற்றிருக்க வேண்டுமானால், வளர வேண்டுமானால் நாம நம்மை, நம்மளுடைய அவயவங்களை நீதிக்கு என்னவா கொடுக்கணும்? சொல்லுங்க, என்னவா கொடுக்கணும்? அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் என் அவயவம் உமக்கு மாத்திரம்தான் நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
உம்முடைய வார்த்தைக்கு என் அவயவம், என் சரீரம் கீழ்ப்படியும், அதன்படி நடக்கும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் நீதியின் மேல் ஒரு பசி தாக நமக்கு வரணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே விட்டுறதுனால நமக்கு நீதியின் மேல என்ன வரமாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாலும் சபைக்கு போனாலும் நம்ம வாழ்க்கையில தேவனோட நமக்கு நல்ல உறவு இல்லை, பின்மாற்றம், நமக்கு நல்ல ஜப வாழ்க்கை இல்லை, தேவன் மேல அன்பு இல்லை, தேவனுக்கா வைராக்கியமா வாழ முடியல, உலகத்தை உள்ள சேர்த்துக்கிறோம், விக்கிரக வழிபாடு உள்ள சேர்த்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நல்ல கெட்ட காரியங்களை உலகத்துல எப்படி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு விக்கிரகத்தை வழிபடுகிறவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதே நம்ம செய்யறோம். நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. நாமே சாபத்தையும் பாவத்தையும் வருவித்துக் கொள்கிறோம், அதுக்கு துணை போறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்கம்மா, என்ன பண்றோம்? நம்ம துணை போறோம். இதெல்லாம் ஆண்டுடைய பார்வையில் அநீதி, அநீதி. ஏன் நம்ம ஏன் நம்முடைய சரீரங்களையும் நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. அப்ப நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும்னா முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். மேல இருக்கிற வசனம் படிச்சா அப்படிதான் படிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நீதியின் மேல் பசிதாக நமக்கு உண்டாகிறோம்னா முதல் காரியம், நாம நம்மையும் நம்முடைய அவயவங்களும் நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யணும், மறக்க கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நம்மையும், நான் சொல்றது சொல்லுங்க, நம்மையும் அறிக்கை செய்யுங்க, நம்மையும் நம்முடைய சரீர அவயவங்களையும் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி ஒப்பு கொடுத்தா நாம நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களா இருப்போம். ஆமே. அது ஒப்பு கொடுக்காதனாலதான் நமக்கு என்ன பசி வரமாட்டேங்குது, நீதியின் மேல் பசிதாக வரமாட்டேங்குது. ரெண்டாவது, நமக்குள்ள நீதியின் பசிதாக வரணும்னா ரோமர் 14ஆம் அதிகாரம், எல்லாம் வேகமா திருப்புங்க, நான் முடிச்சிட போறேன். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியா சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றார். சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பதிலாக இங்க எழுதுறார். என்ன பிரச்சனைன்னா, சில பேர் வந்து இதை சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து மாம்சம் சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து இதை குடிக்க கூடாது, ஒரு நீ ஒரு யூத கிறிஸ்தவனா இருந்தா இதை பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, இப்படின்னு சரீர பிரகாரமான விஷயத்த நல்லா கவனிக்கணும். சரீர பிரகாரமான விஷயத்த பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீ வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீ கிறிஸ்டியனா இருந்தா என்ன பண்ணக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீ கிறிஸ்டியனா இருந்தா இதை பண்ணக்கூடாது. இப்படி சரீர பிரகாரமான சில விஷயங்களை சபையில் இருக்கிற மக்களுக்கு போதனை பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் பவுல் கொண்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதை சாப்பிடுறது அதை சாப்பிடக்கூடாதுன்றது அவரவர் விருப்பம். நான் வெஜிடேரியன்னா அது ஏன் விருப்பம், நீங்க நான் வெஜிடேரியனா அது உங்க விருப்பம். இங்க வந்து நான் வந்து நீங்க இல்ல வெஜிடேரியனா மாறிடணும், இல்ல நீங்க வந்து நான் வெஜிடேரியனா மாறிடணும், யாரையும் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது சாப்பாட்டு விஷயத்துல கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப அது எதுதான்? அவர் சொன்னா நீதி செய்யறதுல இருக்கு. அல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனா மாறிட்டா என் வாழ்க்கையில மிக முக்கியமானது என்னன்னா, நான் நீதியா வாழணும். அல்லேலூயா. அப்போ என் கவனம் முழுசும் ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நானு ஆமே. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஆவிக்குரிய விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய விஷயத்தின் மேல என் எண்ணம் போகணும்.
நான் வெளி தோற்றமான காரியங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆமென். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, எது ரொம்ப முக்கியம்னா நீதி, சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும். அப்ப பரிசுத்தாவியானவரால் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற நீதி, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி, சமாதானம், சந்தோஷம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். ஏன்? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது இந்த ஆவியானவர் அவனை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறார். ஆவியானவர் நடத்தும் போது அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய ஏக்கம் எல்லாம், அவனுடைய தாகம், பசியெல்லாம், நான் நீதி செய்யணும், நான் நீதியா வாழணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும், எது இருக்கோ இல்லையோ தேவ சந்தோஷத்தை நான் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அப்போ அன்றைக்கு பவுலுடைய காலத்துல சில பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆவிக்குரிய விஷயங்கள் நம்மளை சரி பண்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளி தோற்றத்துல சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடாது, நீ இந்த உடை உடுத்தணும், இந்த உடை உடுத்தக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ விருத்த சேதனம் பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. பவுலுக்கு இது ரொம்ப பிரச்சனையாவே இருந்துச்சு. அவர் சொல்றாரு, இதுவா முக்கியம்? எது முக்கியம்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ நீதியா வாழணும். நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ காரியத்தையும், நான் அதை சாப்பிட மாட்டேன், நான் இதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் அதுக்காக நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் இதை குடிக்க மாட்டேன், இப்படின்னு சொல்லி நீ உன்னை வருத்தி கொண்டு நீதி செய்யாம இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தான் முதல்ல சொன்னேன், நீதி என்பது நாம் தேவனோடு சரியா வாழ்றது, மனிதர்களோடு சரியா வாழ்றது. அல்லேலூயா. நீதி. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நாம, நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய மனப்பான்மை நீதியா இருக்க வேண்டும். நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்? இங்க அந்த 18வது வசனத்துல சொல்றாரு, இவைகளிலே. நம்ம தமிழ் பைபிள்ல இந்த மொழிபெயர்ப்புல இவைகளிலேன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த பொது மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக நீங்கள் இருந்தால் கடவுளுக்கு நீங்கள் சேவை செய்கிறவர்களாக இருப்பீர்கள், அதிலே கிறிஸ்து பிரியப்படுவார் போட்டிருக்கு. அப்போ இவைகளிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன மனப்பான்மை வரணும்? வாட் மைண்ட் செட் டு வி நீட்? என்ன மனப்பான்மை நமக்கு வரணும்? என்ன மனப்பான்மை? நீதி, சமாதான, சந்தோஷம் என்கிற மனப்பான்மை. இன்னைக்கு அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கா? அதனாலதான் நமக்கு பசி தாகமே வரமாட்டேங்குது. நம்முடைய எண்ணம் இந்த நீதி, சமாதானம், சந்தோஷம் மேல வரல. நம்ம எண்ணமெல்லாம் சாப்பாடு காரியம், இதுல குறை, அதுல குறை, அந்த உடையில, இதுதான் நம்ம எண்ணமா இருக்க தவிர நீதி, சமாதானம், நீதி, சமாதானம், சந்தோஷத்தின் மேல நம்முடைய மைண்ட் செட் இல்ல. So God says, ஆகவே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை வேணும்? என்ன மனப்பான்மை? நீதி, சமாதானம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நமக்கு நீதி, சமாதானம், சந்தோஷம் தேவை. அந்த மனப்பான்மை தேவை. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து எங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கதான் அதை சொல்லி கொடுக்க முடியும் சபைக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, சபை கூடி வருதல என்ன செய்யாத, விட்டுறாத. உன்னை உருவாக்குகிற இடம், உன்னோடு கர்த்தர் பேசுகிற இடம், உன்னோடு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அப்ப என்ன மைண்ட் செட்? வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் we need? we need a mindset. நமக்கு தேவையான மனப்பான்மை என்ன? நீதி, சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப முதல்ல நீதியின் மேல பசிதாகம் வேணும்னா நம்மையும் நம்முடைய அவயவங்களும் நீதிக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நீதியின் மனப்பான்மையை நாம் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. உலகத்தினுடைய எண்ணமோ, சரீரப்பிரகார காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எண்ணமோ நமக்கு இருக்கவே கூடாது. அது சாதாரண விசுவாசி செய்யறது.
ஒரு ஆவிக்குரிய விசுவாசி ஆவிக்குரிய விஷயங்களிலே தன் மனதை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உலக காரியங்கள்ல உலக பிரகாரமான எண்ணங்கள்ல தன் மனதை செலுத்துகிறவன் யார்? அவர் ஒரு பேர் கிறிஸ்தவன். ஆனா ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், தன் மனதை ஆவிக்குரிய விஷயங்களிலே அவன் செலுத்த வேண்டும். ஆமென். மூன்றாவது, நாம அந்த நீதியின் சிந்தை உடையவர்களா நம்ம இருக்கணும்னா வசனம் சொல்லுது பாருங்களேன். பிலிப்பியர் 4:8 நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 4:8 வேகமா முடிக்க போறோம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கவனிங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மூணாவது, நீதி மேல ஒரு பசி தாக நமக்கு வரணும்னா நம்ம எதை சிந்திச்சுட்டு இருக்கணுமா? நீதியையே சிந்தித்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. எதை சிந்திக்கணும்? நம்ம சொல்லுங்கம்மா, எதை சிந்திக்கணும்? பிலிப்பிய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்றாரு, நீங்க எதை சிந்திக்கணும்? நீங்க வேற எதையும் சிந்திக்காதீங்க. உங்க எண்ணத்தை, உங்க சிந்தனைய கவலை மேல வைக்காதீங்க. ஐயோ எனக்கு பணம் இல்லையே, பொருள் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இதுல உங்க சிந்தையை வைக்காதீங்க. உங்க சிந்தைய எப்படி நீதியா இருக்கிறது, எப்படி கடவுளுக்கு நான் பிரியமா வாழ்றது, எப்படி மனிதர்களுக்கு சரியா இருக்கிறது, எப்படி ஆண்டவரிடத்தை சரியா அன்பு கூறுறது, எப்படி மனிதனிடத்துல சரியா அன்பு கூறுறது என்கிற நீதியின் காரியத்தை சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன்னா இந்த பிலிப்பியர் பாருங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கவலை 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 கவலை. ஒரு பிலிப்பிய விசுவாசியை கூப்பிட்டு, என்னம்மா சோகமா இருக்கிற, என்ன ஐயா சோகமா இருக்கிறீங்க, என்னப்பா சோகமா இருக்கிற? ஐயோ எனக்கு எனக்கு வறுமைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனைங்க, எனக்கு அந்த பிரச்சனைங்க, இப்படி எப்ப பார்த்தாலும் என்னவோட தான் இருக்கிறாங்க, கவலையோட இருக்கிறாங்க. பவுல் பார்த்தாரு, அவரு ஜெயில இருக்கிறார், அவர் தான் கவலைப்படணும். ஐயோ என்னை பிடிச்சி எங்க போட்டாங்க, ஜெயில போட்டாங்கன்னா அவர் தான் கவலைப்படணும். ஆனா அவரு இவங்களுக்கு எழுதுறார், வெளியே நல்ல ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன் மூச்சை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க ஆண்டவர் என்ன செத்து போன ஆண்டவரா? ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எனக்கு தெரியும், உங்க கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் அதை செய்வேன். அல்லேலூயா. நீங்க ஏன் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு? அது சொல்லாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க இருதயத்தில் நீங்க கண்ணீரோடு வேதனையோடு, எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா, கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்காதா என்று நீங்க ஏங்கி தவிக்கலாம். ஐயோ கால தாமதமாகதே நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நான் அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்க எல்லா கவலையையும் ஜெபத்தின் மூலமாய், வேண்டுதலின் மூலமாய், ஸ்தோத்திரத்தின் மூலமாய், ஜீவனோடு இருக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணே, நீதி உள்ளவைகள் எவைகளோ அதை என்ன பண்ணணும்? திங்க் வாட் இஸ் ஜஸ்ட். எது நீதியோ, தேவனோடு நான் எப்படி சரியா இருக்கணும், மற்றவர்களோடு நான் எப்படி சரியா இருக்கணும், என் சமாதானத்தை, என் சந்தோஷத்தை நான் எப்படி காத்துக்கொள்ளணும், இதையே யோசிங்க. மத்தத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னாரு, மகனை பலியிடு, மகனை பலியிடு.
பையனை கூட்டிட்டு மலை மேல நடக்கிறாரு. பையன் கேட்கிறான், எல்லாம் இருக்குப்பா, பலி மிருகம் இல்லையே. ஆமென். பலி மிருகம் இல்லையே. அது சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க? பல தேவையோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, பலவிதமான நிந்தை அவச்சொல்லோடு, துக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்ப நம்மளுடைய எண்ணம் எதுல தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் பார்த்திருப்பாரு. நான் எப்படி ஆண்டவரோட சரியா இருக்கிறது, நான் மற்றவர்களோடு எப்படி சரியா இருக்கிறது, ஆண்டவரோடு இருக்கிற அந்த நீதி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷத்தை நான் எப்படி காத்துக்கொள்றது, இதையே நம்ம என்ன பண்ணணுமா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? இதை சிந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியாயிடும். When we think about this, just peace, amen, everything will get all right. எல்லாம் சரியாயிரும். சரியில்லாதது சரியாகிடுவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சரிப்படுத்துகிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். இப்ப நம்ம சிந்தனை கவலையால் அல்ல, நீதியை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். ஆமென். அவர் ஒழுக்கம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை என்ன பண்ணுங்க? அதையே சிந்திங்க. உங்க வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேற எதுக்காவது இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உங்க சிந்தனைய பிடிச்சிருவான். துக்கத்தை, கவலையை, வேதனையை உங்களுக்குள்ள கொண்டு வந்துருவான். அவிசுவாசத்தை உள்ள போட்டுருவான். உங்களை ஆண்டவரையும் பிரிக்க பார்ப்பான். நீதியை மட்டும் சிந்திங்க. கடைசியா எபேசியர் 5:9 நம்ம படிக்கும் போது இங்க நம்ம இப்படி படிக்கிறோம். ஒன்னாம் வசனத்துல இருந்து படிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுள்ளாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீதியா நடங்கன்ற. அடுத்தது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தம், பொருளாசை ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திர செய்தலை தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. நீதியை அல்லது நீதியிலே நடக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா நீதி செய்ய வேண்டும். முதல்ல சொன்னாரு, நம்மையும் நம்முடைய அவயவங்களும் நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது, நம்மையும் நம்முடைய சரீர அவயவங்களை நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நீதியை செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்களா இருக்கணும். மூணாவது, நீதியையே சிந்திக்கணும். நாலாவது, நீதியை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டும். ஆவியின் கனி அப்படின்னு சொல்றாரு. தேவனால் பிறந்தவன். நீங்க 1 யோவானை படிச்சீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். சத்திய 1 யோவான் 2:29 நம்ம படிக்கும்போது நல்ல கவனிங்க. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனோ அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க பாருங்க, நம்ம இங்க படிக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். நாம கடவுளுடைய பிள்ளைகளானால்
நாம் கடவுளுக்குள் பிறந்தவர்களானால் நாம என்ன செய்யணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன எல்லாம் அவன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தூங்குறீங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நீதி செய்யணும். அப்பதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமா கடவுளுடைய பிள்ளையா பிறந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நாம என்ன செய்யணுமா? முன்ன இயேசு அறியாததுக்கு முன்னாடி அப்படி இருந்தோம். நீதிபரராகி அவர் நமக்காக கிருபாதார பலியாய் மரித்து நம்மை நீதிமான்களாக்கி நாம நீதி செய்கிறவளா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அநியாயம் செய்யறதுக்கு இல்ல, அநீதி செய்யறதுக்கு இல்ல, நீதி செய்யறது கர்த்தர் நம்ம மாத்தி இருக்கிறார். அப்ப நாம அவருடைய பிள்ளைகள்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? 3:7 படிச்சீங்கன்னா 1 யோவான் 3:7, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் எப்படி உள்ளவனா இருக்கிறார்? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்துல ஆண்டவரோட சரியா இல்லை. உலகத்தினுடைய வழிபாடு விக்கிரக காரியங்கள்ல ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த விசுவாசிங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவங்களோட அநியாயம், மற்றவர்களுடையதை அபகரிக்கிறாங்க, மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு உடன்படுறாங்க. பொய் சாட்சி, லஞ்சம், ஏமாற்றுதல், போர்ஜரி, இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணுமா? நீதி உள்ளவர்களா இருக்கணும். நீங்க இங்க ரோமர் நம்ம படிச்சோம் இல்லையா? எபேசியர் 5:8 நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? எபேசியர் 7ஆம் வசனத்துல அவர்களுக்கு பங்காளிகளாகாதீர்கள். யாருக்கு பங்காளி ஆகக்கூடாது? யாரெல்லாம் அநீதியா வாழ்றாங்களோ. அநீதியா வாழ்றாங்கன்னா எப்படி வாழ்றாங்க? மேல சொல்றாரு பாருங்களேன். சொல்றாரு, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, புத்தியினம், வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசம், விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரகக்காரன், பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்ட வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கை வாழ்றவங்களோட நாம என்ன செய்யக்கூடாதா? சேரவே கூடாது. நம்ம நண்பரா இருக்கலாம், நம்ம உறவினரா இருக்கலாம், நமக்கு வேண்டியவங்களா இருக்கலாம். அவங்க அநீதியா வாழ்றாங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற நீதியான வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. விபச்சாரம் செய்யறாங்க, மனைவிக்கு கணவனுக்கு துரோகம் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்களோட பங்காளியாக சம்பந்தமோ அவர்களோட தொடர்பு வைக்கவே கூடாதுன்றார். அந்த வசனத்தை அப்படிதான் சொல்றார். அவர் சொல்றாரு பாருங்க, நம்ம படிக்கிற, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமை பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களுக்கு என்ன ஆகாதிருங்க? அநீதியா நடக்கிறவங்க மேல தேவ கோபம் வரும். நீங்க அவங்களோட இருந்தீங்கன்னா அந்த கோபம் உங்க மேல வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கீழே சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீங்க நீதியா நடங்க. அவர் நீதியா இருக்கிறது போல நீங்கள் நீதியா நடங்க. அன்பானவர்களே, நாம நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாக இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீதியா நடக்கணும்னா, நீதி மேல் பசிதான் வரணும்னா 4 விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 1, நம்மையும் நம்முடைய சரீர அவயவங்களையும் நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். 2வது, நீதியின் மனப்பான்மை, மைண்ட் செட் நமக்கு வரணும். 3வது, நீதியான விஷயத்தை சிந்தித்து கொண்டிருக்கணும். 4வது, நீதியான கிரியைகளை செய்து நீதியில நடக்கணும். அப்படி நடக்கும்போது மத்தேயு 5:6 ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் திருப்தி அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி.
பேச மாட்டீங்களா? கோபமா இருக்கீங்களா? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. திருப்தி சொல்லுங்க. சொல்லுங்க திருப்தி. சத்தமா சொல்லுங்க திருப்தி. அவர்கள் என்ன அடைவார்கள்? இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எவ்வளவு வாழ்க்கையில தேடி போனாலும் அவனுக்கு என்ன கிடைக்கல? திருப்தி கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியின் மேல பசிதாகம் இருந்தா நீ என்ன அடைவாய்? சொல்லுங்க, என்ன அடைவாய்? திருப்தி அடைவாய். கர்த்தர் ஒரு 7 திருப்தியை கர்த்தர் சொல்றார். அதை அப்படியே படிச்சுட்டு நான் முடிக்க போறேன். ஒண்ணு, அவர் என்ன திருப்தி ஆண்டவர் நமக்கு தர்றாரு? ஆகாரத்தினால் நம்மை திருப்தியாக்குறார். யோவேல் 2:26. நாம நீதியின் மேல் பசிதாகமா இருந்தா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியா இருந்தா, நமக்கும் மற்றவர்களுக்கு உள்ள உறவு சரியா இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நான் திருப்தி ஆக்குவேன். ஒண்ணு, எதனால திருப்தி ஆக்குவேன்? ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம். அவர் சொல்றார் யோவேல் 2:26, ஆகாரத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன். ரெண்டாவது, சங்கீதம் 17:14 சொல்றாரு, புத்திர பாக்கியத்தினால் நான் திருப்தி ஆவேன். நம்ம நீதியின் மேல பசிதாகமா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, புத்திர பாக்கியத்தினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். மூணாவது, சங்கீதம் 36:8, 65:4 அவர் சொல்றாரு, ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். I will satisfy you. நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே. ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்ன? தேவ வார்த்தை. அந்த வார்த்தையின் சம்பூரணத்தினாலே உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். நீ ஆலயத்துக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே கற்றுக்கொள்ளாம, ஒரு சத்தியத்தையுமே அறியாம வந்துட்டு தூங்கிட்டு போக மாட்டேன். தேவ வார்த்தையினாலே நீ திருப்தியாக்கி கர்த்தர் உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. நாலாவது, சங்கீதம் 90:14 நம்ம படிக்கும் பொழுது, கிருபையினால நம்மளை திருப்தி ஆக்குவார். நீதியின் மேல பசிதாக உடையவர்களா இருந்தா, சங்கீதம் 90:14 படிக்கிறோம். அங்கே மோசேக்கு தெரிஞ்சிருந்தது, ஆண்டவர் கிருபையால திருப்தி ஆக்குறவர். அதனால ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரை என்னை கிருபையினால என்ன பண்ணோம்? திருப்தியாக்கு. கிருபையினால் திருப்தி ஆக்குகிறவர். சங்கீதம் 91:16 நம்ம படிக்கிறோம், நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. எதால திருப்தி ஆக்குறவரு? நீண்ட ஆயுளினாலே திருப்தி ஆக்குகிறவர். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், நித்திய ஜீவனால் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஆறாவது, நீதிமொழிகள் 19:23 சொல்லுது, ஜீவனில் திருப்தி. என்ன திருப்தி? சில பேருக்கு பாருங்க, 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கை என்னத்தங்க வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ரொம்ப திருப்தியா வாழ்ந்துட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அவர் திருப்தி உள்ள வாழ்க்கை. எதுல ஒரு திருப்தி? ஜீவன்ல ஒரு திருப்தி. ஆஹா, விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன், நல்ல போராட்டத்தை என் வாழ்க்கையில் ஓடி முடிச்சிட்டேன், இன்னும் 10 வருஷம் எனக்கு தேவையில்லை, போதும் அப்படின்னு ஒரு திருப்தி பாருங்க. அப்ப அந்த திருப்தியை யார் தான் தர முடியும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் தருவார் ஜீவனில திருப்தி. கடைசியா ஏசாயா 58:11 இப்படி வாசிக்கிறோம், ஆத்துமாவில திருப்தி. எதுல திருப்தி? சொல்லுங்க, எது திருப்தி? ஆத்துமாவில திருப்தி. கடைசியா சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வார்த்தை அறிக்கை செய்யறார். சங்கீதம் 17:15 நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். 2 வார்த்தை வருது, நீதி, திருப்தி. ஆண்டவரே, நான் நீதியா வாழ்ந்தா உம்மை நான் தரிசிப்பேன். அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனமா சொல்றாரு பாருங்க, நான் நீதியா வாழ்ந்தா உம்மை தரிசிப்பேன், நான் கண்ணை விழிக்கும் போது உம்முடைய சாயலால், பரலோக ராஜ்யத்துல உம்முடைய சாயலால்
நான் திருப்தியாவேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.